மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல்லிலே சென்னை ராஜதானியினுடைய பிரதம அமைச்சராக இருந்த டாக்டர் சுப்ராயன் அவர்களுடைய மணிமண்டபம் அரசு கட்டி முடித்திருக்கிறது. அதை விரைவிலே திறக்க இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கோவையிலே மகாத்மா காந்தி அவர்களோடு ஒன்றிணைந்து சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டவர் கிருஷ்ண போயர் அவர்கள் 1916ஆம் ஆண்டு முதலாக கோவையிலே இரவு பள்ளியை தொடங்கியவர். 1920ஆம் ஆண்டு சிறுவாணி தண்ணீரை கோவைக்கு கொண்டு வருவதற்கு கடுமையாக பாடுபட்டவர். அப்படிப்பட்ட கிருஷ்ண போயருடைய அவருக்கு புகழ் சேர்க்கும் வகையிலே அவருக்கு மணிமண்டபத்தை அந்த பகுதியிலே அமைத்துக் கொடுக்க அரசு முன்வருமா என்பதை அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய கிருஷ்ண போயரை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது குறித்து விவரமான அறிக்கைகள் தயார் செய்யப்பட்டு மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல அவர் இரவு பள்ளியை துவங்கியிருந்தாலும் சரி, அதே போல் நம்முடைய சிறுவாணி தண்ணீர் குடிநீர் கோவைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தவர் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்தெல்லாம் விவரங்களை சேகரித்து எதிர்காலத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிச்சயமாக அது பரிசீலிக்கலாம். அதே நேரத்தில் டாக்டர் சுப்ராயன் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர். அவருக்கு அங்கே நாமக்கல்லில் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மார்புளவு சிலையும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு டாக்டர் சுப்ராயன் அவர்களுக்கு இங்கே கிண்டியிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார்கள். எனவே விரைவில் அந்த அரங்கம் திறக்கப்பட இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.